வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நான் உங்கள் கண்ணன் கந்தசாமி. இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன். அதாவது நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அஸ்திவாரம் போடுவோம் இல்லையா, அந்த அஸ்திவாரம் போடுறதுக்கு பேர் தான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனில் எவ்வளோ முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான்னு தான். அதாவது ஃபுட்டிங் அல்லது ஃபவுண்டேஷன் அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு மேலே, அதாவது சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க, சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மனிதனுக்கு கால் எப்படியோ அது மாதிரி ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன். கால் இல்லாமல் நம்மளால் ஸ்ட்ராங்காக நடக்க முடியுமா, இருக்க முடியுமா? அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபவுண்டேஷன் நம்ம நல்லா பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா மட்டும் இந்த எர்த்குவிக்கெலாம் வருதுங்க இல்லையா, எர்த்குவிக்கு, மண்ணரிப்பு, அந்த மாதிரிலாம் நிலச்சரிவுலாம் வரும்போது வீடுகள் வந்து நம்ம சில வீடுகள் வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம். வீடுகள் அப்படியே அடியோடு சாயறதை பார்த்துருப்போம். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் நம்ம வந்து டெப்த்து வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஃபவுண்டேஷன் டெப்த்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஃபவுண்டேஷன் நல்ல முறையில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில அசம்பாவிதங்களை தடுக்க முடியும். இதை ரொம்ப குழப்பிக்க வேணாம். அதாவது நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட்டு எப்படி பண்ணலாம், எந்த டைப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ வாங்க பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து 2 டைப் இருக்குது. 2 டைப் ஃபவுண்டேஷன் இருக்குது. நம்ம வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன். அதாவது நம்ம நார்மலாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னோம்னா அந்த ஃபவுண்டேஷன்லாம் இதில் தான் வரும். அதாவது சின்ன சின்ன பில்டிங்கு, லைட் வெயிட்டு பில்டிங்கு, இதெல்லாம் நம்ம கட்டுறோம் அப்படின்னும் போது, இப்போ இந்த குழி எடுத்து பண்ணுறோங்க இல்லையா, ஒரு 5 அடி குழி எடுத்து மேனுவலாக வச்சு பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன் தான் வரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஃபவுண்டேஷன். இது இந்த டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை ஸ்ட்ரென்த்து பில்டிங்கு, ரொம்ப ஹெவி லோடு, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிம்பிளாக பாலெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, சீசைடு அந்த மாதிரி பாலம் கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து டீப் ஃபவுண்டேஷனில் தான் வரும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பைல் ஃபவுண்டேஷன் கூட டீப்பில் தான் வரும். ஏன் அந்த பைல் ஃபவுண்டேஷன் நார்மலாக பார்த்துருப்பீங்க. இது பொதுவாக எல்லா இடங்களும் பண்ணுறது தான். இதில் இருக்கிற டைப்பில் ஒன்று தான் இந்த பைல் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு இந்த டீப்பு புரியுன்றதுக்காக நான் இதை இப்போ சொல்லியிருக்கேன். நம்ம 1 by 1 பார்க்கலாம். வழக்கமாக நம்ம போடுற ஸ்ட்ரக்சர்லாம் இதில் எழுதியிருக்கு. அதாவது நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு 8 ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோட் பேரிங் அப்படின்னுவோம். இந்த லோட் பேரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிராமத்து சைடெலாம் பார்த்துருப்பீங்க, அடியில் அதாவது அஸ்திவாரம் நோண்டி கருங்கல் போட்டு பண்ணுவாங்க. அதாவது ஒரு 1.5 அடி 2 அடிக்கு கருங்கல் போட்டு பேஸ்மெண்ட்டில் வரைக்கும் கருங்கல் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரிக்கு கொண்டு வந்து ரூம்ஸ் போடுவாங்க. அதாவது அது வந்து ஒரு 2 ஃப்ளோர் வரைய கூட பண்ணலாம். அதுதான் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் வால் ஃபுட்டிங். இதுதான் நான் சொன்னது. நம்ம ஊர் பக்கம் பார்த்துருப்பீங்க, சிம்பிள் அதுதான். இது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது செவுரு வந்து நம்ம வீட்டுக்கு 9 இன்ச்சு போடுவோமா. இப்போ இந்த செவுரு வந்து 9 இன்ச்சு இருக்குது அப்படின்னா, இந்த செவருக்கு அடியில் இந்த செவரோட தாங்குகிற பேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1லிருந்து 1.5லிருந்து 2 அடி வரைய இருக்கும். இதுதான் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கே வால் கட்டுறோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில், அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வால் எழுப்பி ரூம் கட்ட முடியும். இதுதான் இந்த லோட் பேரிங்கில் உள்ள. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேட் ஃபுட்டிங், இல்லை அப்படின்னா ஐசோலேட்டட் ஃபுட்டிங். இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே ஒரு பிக்சர் காமிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் அந்த பேட் ஃபுட்டிங். இது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனில் இது யூஸ் பண்ணுறாங்க.
மூணாவது இந்த ஸ்டெப்டு ஃபுட்டிங். அதாவது இது இப்போ கரண்ட்டில் பண்ணுறது இல்லை. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபோவ் 4 ஃப்ளோர் இந்த ஃப்ளாட்ஸ்லாம் கட்டுறாங்க இல்லையா, ஃப்ளாட்ஸ் கட்டுறவங்க அதுக்கு மேலே 4 ஃப்ளோருக்கு மேலே போகிறவங்க யூஸ் பண்ணுற ஃபுட்டிங் தான் இந்த ஸ்டெப்டு ஃபுட்டிங். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்டு ஃபுட்டிங். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமர்ஷியல் பில்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் தனியாக கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்துக்குங்க. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் ஃபுட்டிங். அதாவது நம்ம ஒரு ஃபுட்டிங் ஃபவுண்டேஷன் நோண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க, சில இடத்துலலாம் வந்து இந்த இப்போ லிஃப்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 காலம் பக்கத்துலேயே வரும். சரிங்களா? இப்போ இந்த 4 காலம் பக்கத்தில் வரும்போது இது ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம மேட்டு எடுக்கணும் இல்லையா. அப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி தனித்தனியாக குழி எடுத்து பண்ணுறதுக்கு மொத்தமாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு 4 காலத்தை நிப்பாட்டி மொத்தமாக காங்கிரீட் போட்டுருவாங்க ஃபுட்டிங்கில். இதுதான் கம்பைன் ஃபுட்டிங். இந்த ட்ரபிசோடல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் சேம் இந்த மாதிரி டைப்பு தான். இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற இடத்துல ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ட்ரபிசோடல். அதாவது இங்கே ஒரு காலம் வரும், இங்கே ஒரு காலம் வரும். அப்போ இது ஃபுல்லாகவே மேட்டு பண்ணிடுவாங்க. இதுதான் ட்ரபிசோடல். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மேட் அல்லது ராப்ட். இது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாயில் ரொம்ப லூஸாக இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல பண்ணுவாங்க. இது பொதுவாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லேண்டு சைஸுக்கே எடுத்துருவாங்க. நம்ம பில்டிங் எவ்வளோ பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் லேண்டு அப்படின்னா நமக்கு பில்டிங் இந்த கார்னர் டு இந்த கார்னர் வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாகவே எர்த் ஒர்க் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே எர்த் ஒர்க்கு பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு ஃபுல் மேட் கட்டிடுவாங்க. ஃபுல் மேட் கட்டிட்டு நமக்கு காலம் எப்படி மற்ற ஃபுட்டிங்லாம் போடுற மாதிரி காலம் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் காலை நிப்பாட்டுவாங்க. காலை நிப்பாட்டி டோட்டலாக மொத்தமாக காங்கிரீட் பண்ணிவிடுவாங்க. மொத்தமாக காங்கிரீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூப் ஜல்லி போடுறோம் இல்லையா, ரூப் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ரூப் காங்கிரீட்டு அதுக்கு மேலே காலம் இருக்கும் இல்லையா, சேம் டிட்டோ அதே வந்து கீழே ஃபவுண்டேஷனில் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ராப்டு ஃபவுண்டேஷன். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பைல் ஃபவுண்டேஷன். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப சேல் உள்ள இடங்கள்லாம் இருக்குது இல்லையா. இப்போ இங்கே சென்னையில் நம்ம பண்ணுறப்ப மடிப்பாக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க, மடிப்பாக்கத்தில் நாங்களே பண்ணியிருக்கோம். இது இப்படி இருக்கும், அது வந்து பைல் ஃபவுண்டேஷன் வாங்க. அதாவது இது லேண்டு, இதில் இருந்து அது 30 அடியோ 40 அடியோ 60 அடியோ அது நம்ம இடத்த பொறுத்து போகும். இதுதான் பைல் ஃபவுண்டேஷன். இப்போது இந்த பைல் ஃபவுண்டேஷன் இப்படி பைல் ஆக்கர் இறக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி மேட்டு, அதுக்கு மேலே காலம், இப்படி தான் நிப்பாட்டுவாங்க. இதுதான் பைல் ஃபவுண்டேஷன். இது வந்து சிம்பிளாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒவ்வொரு ஃபவுண்டேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வித் ஃபோட்டோவோட நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.